सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सुधन्वा खण्डपरशुः दारुणो दिविणप्रदः दिवस्पृक् सर्वदृक् व्यासः वाचस्पतिरयोनिजः. விஷ்ணுராஸ்திர 74வது ஸ்லோகம். அற்புதமான ஸ்லோகம். பகவானுடைய நாமாக்கள் 567வது நாம சுதன்வாங்கிற நாம. அதுக்கு முன்னால நாம் ஜோதிராதித்யா சகிஷ்ணு கதி சத்தமஹா என்கிற நாமாக்களை பார்த்தோம். சூரிய மண்டலத்துல இருக்கிற ஜோதிஷாகவும் சகல ஜோதிஷர்களுக்கும் இருப்பிடமாகவும் இருக்கிறவர் பரமாத்மான்னு பார்த்தோம். நதத்திர சூரியோபாதி நச்சந்திர தாரகம். அந்த பகவான சூரியன் ஒழிக்கல, சந்திரன் ஒழிக்கல, நெருப்பு ஒழிக்கல. ஆனா இவைகளுக்கெல்லாம் ஒழிக்கக்கூடியதான திறமைய கொடுத்தவர் அவர் அப்படின்னு. யதாதித்ய கஜம் தேஜ ஜகத் பாசயதே கிலம் எச்சந்திரமசி எச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். என்னுடைய தேஜஸ் தான் சூரியன், சந்திரன், அக்னி மற்ற இடங்கள்லாம் இருக்கு. அவைகள்லாம் பிரகாசிக்கிறது என்னுடைய தேஜஸ்னால் அப்படின்னு பகவான் கீதையில சொல்லியிருக்கார். ஆகையால் பகவானுடைய ஸ்வரூபம் ஜோதிராதித்யா. இவ்வளவு உஷ்ணமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பொறுத்துக்க கூடியதான தன்மை அவரிடத்துல இருக்கு. இந்த பொறுமைங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப வேணும். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில சுக துக்கமும் கலந்து இருக்கிறதுனால சுகம் வரும் பொழுது அப்படியே சந்தோஷமா மேலோட போறதும், துக்கம் வரும் பொழுது இடிஞ்சு விழறதும் அது இருக்கப்படாது. இது நம்ம நாட்டுல ஒவ்வொரு சம்ஸ்காரத்திலையும் சொல்லலாம். உபநயனிலையும் ஆகட்டும், விவாகத்திலையும் ஆகட்டும், ஒரு கல்ல அம்பி கல்ல கொண்டு வந்து அதுக்கு மேல கல்யாண பொண்ணு நிக்க வைக்கிற. நிக்க வச்சு என்ன சொல்றோம், ஆதிஷ்டேமா, இந்த கல் மேல எழுந்து நில்லு. எதுக்கு சுவாமினர்? இந்த வாழ்க்கைங்கிறது பேட்டா ப்ரோசஸ் இல்ல. சில சமயத்துல துன்பமும் வரும், அதையும் பொறுத்துன்னு இருக்கணும். அதை பொறுத்து இந்த சம்சாரத்தை நடத்தக்கணும். மனுஷனுக்கு வேண்டியது பொறுமை. அப்படி உபநயனத்திலையும் பண்றது உண்டு, விவாகத்திலையும் பண்றது உண்டு. ஏன் இது என்ன சொல்றது? மனுஷனுடைய வாழ்க்கைன்னு எப்பொழுது சுகமாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கூடாது. சுகமும் வரும், துக்கமும் வரும். இவன் பிறந்ததே சுக துக்கங்கள்னாலதான். போன ஜென்மால புண்ணியமும் பாப்பமும் கலந்து பண்ணினதுனாலதான் இவன் மானிட பிறவி எடுத்துட்டு இருக்கான். அப்ப சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கான். துக்கம் வரும் பொழுது என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு இழிஞ்சு விடுறதோ பிராண தியாகம் பண்ணிக்கிறதோ இது தப்பு அப்படிங்கிறது சொல்றதுக்காக முதல்ல நமக்கு பொறுமைங்கிறது வேணும். எல்லாத்தையும் பொறுத்துக்க கத்துக்கணும் அப்படின்னு சகன சக்தி வேணும். அந்த சகன சக்தியை கொடுக்கிறவர் சகிஷ்ணு. சீதோஷ்ணங்களை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறார். அதோட மட்டும் இல்ல, நம்ம பண்ணக்கூடியதான தப்பெல்லாம் பொறுத்துட்டு இருக்க. மனுஷனும் உண்டு பண்ணினார். உங்களுக்கு வேண்டியதான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்திருக்கார். பார்க்கறதுக்கு கண்ணு, கேட்கறதுக்கு காது, முகர்றதுக்கு மூக்கு, சாப்பிடுறதுக்கு நாக்கு, இத்தனையும் பண்ணி கொடுத்திருக்கார். ஆனா அவர் சொன்ன பேச்சை ஏதாவது கேட்டிருக்காளா? எத்தனை பேர் சந்தியாவந்தனம் பண்ற? கொஞ்சம் யோசனை பண்ணு. ஒரு உத்தியோகம்னு போறோம். அந்த உத்தியோகத்துல நீங்க பண்ண வேண்டியதான காரியத்தை கொஞ்சம் பண்றதை நிறுத்தி விட்டேன்னா அவன் ஆக்ஷன் எடுத்துக்கிறானோ இல்லையா? ஆனா பகவான் உலகத்துல இத்தனை பேருக்கு இத்தனை கொடுத்திருக்கார். ஆனா அவர் இது பண்ணு, இது பண்ணினா நீ முன்னுக்கு வருவாய் அப்படின்னு சொன்னா அதை பண்றோமா? ரொம்ப பேர் பண்றது இல்ல. நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆனா பொய் பேசிட்டே இருக்கான், கெட்ட வாழ்க்கைய சங்கத்தை பண்ணிட்டு இருக்கான், பொழுத போக்கிட்டு இருக்க. இவைகள்லாம் மண்ணின்றதாலும் பொறுத்துட்டு இருக்க. எதுக்கு? குழந்தை இளவல்லையா, அவ அப்படித்தான் இருப்ப. அவ என்னைக்காவது திருந்த மாட்டாளா? எனக்குடையதான நல்ல எண்ணத்துலதான் அவர்
பொறுமையோட இருக்க. இதை விட என்ன, அம்மா அப்பாவுடைய பொறுமையை நம்ம பார்த்திருக்கோம். அதே விதமாக 1000 மடங்கு அம்மா அப்பா மாதிரி எந்த பேச்சும் கேட்கலைன்னாலும், அதோட மட்டும் இல்ல பகவான் இல்லைன்னு பேசினாலும், நாஸ்திகனா பேசினாலும் அவரை பொறுத்துட்டு இருக்காரோ இல்லையா. ஆனால் சஹிஷ்ணோ, அதுக்கப்புறம் கதி சத்தமஹா, எல்லோருக்கும் ஆசிரியமா இருக்கார், அடைக்கலமாக இருக்கார். அதே போல உயர்ந்ததான ஒரு சர்வசிரேஷ்டனாகவும் இருக்காருங்கிற நாமாவ பார்த்தோம். இது ஆன பிறகு அடுத்தது சுதன்வா, பகவான் அழகான தனுஷ வச்சுட்டு இருக்க. ஏன்னா இந்த சுதன்வான்னு என்ன, அது என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னா சொல்ல, சோபனம் இந்திரியாதிமயம் சார்ங்கம் தனு அஸ்ய அஸ்தி சுதன்வா. பகவான் கையில இருக்கக்கூடியதான தனுஷ் இருக்க, அதுக்கு சாரங்கம்னு பேர். அந்த வில்லு இருக்க, அது என்ன வில்லு நம்ம பார்த்திருக்கோம். தேவதைகளுக்கு அநேக ஆயுதங்கள் இருக்கு. கையில பாசத்தை வச்சுக்கிறது, யானை குத்துற அங்குஷத்தை வச்சுக்கிறது, வில்ல வச்சுக்கிறது, அம்ப வச்சுக்கிறது. இது எதுக்குத்தான்? பக்தாளை காப்பாத்தணும்னா இனிமையான பார்வையினாலேயே காப்பாத்தலாமே. பகவானுடைய கருணா கடாட்சம் போரும் மனுஷியால உத்தரணம் பண்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆயுதங்கள்லாம் எதற்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஆயுதங்களுக்கெல்லாம் அது ஒரு இண்டிகேஷன், ஒரு அடையாளம். பகவான் எதை போட்டுண்டாலும் அதுக்கு ஒரு அடையாளம் உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு வாகனம், அம்பாள் சிம்மத்த வாகனமா வச்சுருக்கார், பிள்ளையார் எளிய வாகனத்தை வச்சுருக்கார். இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு. ரிஷப வாகனத்துல பரமேஸ்வரனை பார்த்தா அது அர்த்தம் உண்டு. ஏன்னா ரிஷபம்னு சொல்றது தர்மத்தை குறிக்கிறது, தர்மத்தை அதிஷ்டிதமாக இருந்திருக்கார். ஆகையால் தர்மத்தை நீங்க கடைபிடிச்சுட்டே இருந்தேடையானால் பரமேஸ்வர பிரசாதம் கிடைக்கும் எனக்கூடியதான எண்ணத்தில் தான் அவர் நம்ம பரமேஸ்வரன் ரிஷபாரூடனா இருக்கிற பரமேஸ்வரனை பார்க்கிறோம். அதே போலயே கருட வாகனம் மகாவிஷ்ணுக்கு பிரீதின்னு சொல்லிருக்கு. கருடா அப்படின்னு என்ன அர்த்தம்? தர்மாதிஷ்டிதான்னு அர்த்தம். ஆகையால் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த வாகனங்கள், அவ கையில இருக்கக்கூடியதான ஆயுதங்கள், அவளுடைய ஆபரணங்கள், இவைகளுக்கெல்லாம் தனித்தனியாக அர்த்தங்கள் உண்டு. அதே போலயே இவர் மகாவிஷ்ணு கையில இந்த வில்லு ஒண்ணு வச்சுட்டு இருக்கார். இந்த வில்லுக்கு சாரங்கம்னு பேர். அந்த வில்லுக்கு என்ன அர்த்தம், அதை வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன குறிக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, பூதாதிமிந்திரியாதிஞ்ச த்விதா அகங்காரமீஸ்வர விபர்த்தி சங்கரூபேண சார்கரூபேண சஸ்திதம். நமக்கு எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கலாம். ஆனா இந்த அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, ஈகோன்னு சொல்றாள், அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமா ஒரு மனுஷனை அவருடைய அகங்காரத்தை தோடும்படி பேசிவிட்டு வச்சுங்களேன், கோபம் வந்துடும். இது எல்லாம் ஜெயிக்கலாம், அகங்காரத்தை ஜெயிக்கிறது மட்டும் கஷ்டம். நான் நமஸ்காரம் பண்றேங்கிறான், நமஸ்காரம் பண்ணும் பொழுது நான் பண்றேங்கிறான். சரண்டர்னு சொல்லிட்டு இருக்கேன், யார ஐ ஹவ் சரண்டர்ங்கிறார். அந்த ஐ போகலையே. இந்த நான் எனக்குடையதான எண்ணம் எப்பொழுது போறதோ அப்பதான் மனுஷன் உயர்ந்து வாழ்வான். இந்த உயராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் எனக்குடையதான எண்ணம். எப்பொழுதுமே நான் வசதி, நான் இது பண்ணினேன், நான் இது பண்ணினேன், நன்னாலதான் வாழ்க்கை முன்னுக்கு வருது, வீடு முழுக்க நான் தான் முன்னுக்கு கொண்டு வந்தேன், இப்படி எல்லாம் மனசுல நினைச்சுட்டே இருக்கான். நான் உயர்ந்தவன், நான் உயர்ந்தவங்கிற எண்ணம் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த மனிதனுக்கு உண்டு. அந்த நான் என்கிறது இவன் போகணுமையானால், இவனுடைய ஈகோ பயிலாகணுமையானால் அதுக்கு என்ன பண்றது? சரணாகதின்னு சொன்னோம். சரணாகதி பண்ணும் பொழுது நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை போக்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக பகவான் என்ன பண்ணிருக்க, உனக்கு நான் சகாயம் பண்றேங்கிறார். பகவான் என்னமா சகாயம் பண்ணிட்டு இருக்க? என்ன வில்லோட இருக்கிறதாக தியானம் பண்ணு. இந்த வில்லுங்கிறது மனஸ்தத்துவத்தை சொல்றது. மனோரூபேட்சகோ தண்டா பஞ்சதன் மாத்திர சாயகா அப்படின்னு வில்லுங்கிறது நம்ம மனசை சொல்றது. நம்ம மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினா போலையும், பகவானிடத்துல நம்ம மனசு இருக்கிறதா போலையும், அந்த மனசு அவர் எப்படி சொல்லுமோ அப்படி நடந்துக்கிறா போலையும் நம்ம பாவனை பண்ணோம். உபாசனைக்கெல்லாம் யதா யதா உபாசனை ததைவ பலம் பவதி அப்படின்னு, நீங்க எப்படி உபாசிக்கிறீங்களோ அப்படி பலம். ஆகையால் நான் மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணின மாதிரியும், பகவான் அந்த மனசை நியமனம் பண்றா போலையும் நம்ம நினைத்து கொண்டிருந்தோமே ஆனால்
இனிமேல நம்ம மனசு நல்ல வழியில் தான் போகும். இதற்காகத்தான் காலம் வரை எழுந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன். தியோ யோ நஹா பிரச்சோதயாது. நஹா எங்களுடைய தியா எண்ணங்கள், மனசனுடைய எண்ணங்கள் நல்ல வழியே தூண்டுவாயாக. நீங்க காயத்ரி மந்திரத்துக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு? என்னுடைய எண்ணங்கள் நல்ல வழியில தூண்டுவாயாக. எண்ணங்கள் நல்ல வழியில வந்திருந்தேனால் அப்ப மனுஷனுக்கு நன்மை ஏற்படுமா? எப்படி ஏற்படும்? இதுதான் நீங்க காயத்ரி மந்திரத்துக்கு பரம தாத்பரியம் தான். இததான் இங்கேயும் சொல்றது. ஏன்னா காயத்ரி மந்திரம் புருஷாளுக்குத்தானே அதிகாரம் இருக்க, மற்றவர்கள் காயத்ரியே பண்றது இல்ல. அவளுக்கு என்ன இந்த சுதன்வா இந்த நாமாவை சொன்னாலே அந்த பலம் வரும். என்ன அந்த பூதாதிமிந்திரியாதிஞ்ச பஞ்சபூதங்கள்னால ஏற்பட்டதும் இந்திரியாதிஞ்ச புலன்கள்னால ஏற்பட்டதுமான விதா அகங்கார மீரிதம், இப்படி இரண்டு விதமான அகங்காரம் நமக்குள்ள இருக்கு. விபக்தி சார்ங்க ரூபேன, இந்த அகங்காரத்தை சார்ங்கம் அப்படி சங்கம் எனக்கூடியதான ஒரு பொருளை கையில வைத்துக் கொண்டு பூதாதியான அகங்காரத்தையும் சார்ங்க ரூபேன இந்திரியாதிகள் புலன்கள்னால வரக்கூடியதான அகங்காரம், நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் செய்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருக்கேன், நான் நினைக்கிறேன், நான் தீர்மானம் பண்ணினேன் அப்படிங்கிற புலன்கள்னாலையும் மனதினாலையும் வரக்கூடியதான ஒரு எண்ணங்கள் எனக்கூடியதான அகங்காரம், இதை வில்லாக வைத்துக் கொண்டிருக்கார். ஆகையால் சுதன்வா அழகான நம்ம மனசு எனக்கூடியதான அபிப்பிராயத்தை அவர் வில்லாக மாத்தி தன் கையில வச்சுட்டு இருக்காரு. பகவான வில்லோட இருக்கிறதாக நீங்க தியானம் பண்ணலையான உங்க மனசானது நல்ல வழியிலேயே செல்லும். மனுஷனுக்கு அகங்காரம் குறையும். இந்த அகங்காரத்தை தான் சைவ சித்தாந்தத்துல ஆணவ மலம்னு சொல்றது. ஒரு ஈஸ்வரனா இருக்கிறவன் சிவனே 3 மலங்களோட சேர்ந்து ஜீவனாக ஆயிட்டான். இந்த ஜீவனா ஆயிட்டான். இவன் அந்த மலங்களோட சேர்ந்ததுன்னா என்ன மலங்கள் அவனிடத்துல இருக்க? ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம். இந்த ஆணவம், நான் தான் எல்லாமும் பண்ணுவேன், என்னாலதான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு இப்படி நினைக்க நினைக்க இவன் குறுகினவதான ஆயிட்டான். அணுநிலை குறுகின ஆயிட்டான். சர்வ வியாபகமான இருக்க பரமேஸ்வரன் நான் எங்கான் உடம்புலத்தான் இருக்கேன், இதை விட வேற விவகாரம் வெளியில நான் இல்ல, இங்க எனக்குள்ள இருக்கிறதுக்கு நான், வெளியில இருக்கிற பொருள் எல்லாம் இது, இந்த நான் இதோட சேர்ந்து சுகத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேத திருஷ்டி வந்துருந்தல்லவா? இதான் ஆணவ மலம். இந்த ஆணவ மலம் அகங்காரத்தினால ஏற்பட்டதான ஒரு மலம். இந்த மலம் இருக்கிறதுனாலதான் இவன் ஈஸ்வரனோட வேறுபட்டு சம்சாரத்துல துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கான். அததான் இங்க அகங்காரம். அதை வில்லாக தான் வச்சுட்டு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. நீங்க பகவான் இப்படி தியானம் பண்ணலையானால் உங்க மனசுல இருந்து இந்த அகங்காரம் போயிடும். அகங்காரம் போயிடுது ஏன்னா நம்ம சாட்சாத் பரமேஸ்வரனா ஆயிடுவோம். ஆகையால் இந்த கஞ்சுக்கம் போய் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? நிஷ்கஞ்சுக்கனான பரமேஸ்வரனா ஆகிவிடுவான் அப்படின்னு கல்பசூத்திராதி கிரந்தங்கள்னா சொல்றது. அதான் சுதன்வா அப்படின்னு அழகான வில்லை உடையவர். வில்லுக்கு அழகென்ன? மனிதனுடைய அகங்காரம், வேற ஒண்ணும் இல்லை. அயல் பகவான் ஏன் வில்ல வச்சுட்டு இருக்கார், சூலத்தை வச்சுட்டு இருக்கார் பரமேஸ்வரன். இதுக்கு என்ன குத்துறதுக்காக பயமுடுத்துறதுக்காக அப்படி எல்லாம் நினைக்கப்படாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த அர்த்தங்கள் வேதத்துல சொல்லி இருக்க. அதனால எல்லாமே ஆத்தியாத்மிகம். இண்டிவிஜுவலாக அவனவனுக்கு எப்படி உபயோகப்படும், சொசைட்டிக்கு எப்படி உபயோகப்படும், பகவானே எப்படி வச்சுட்டு இருக்கார். அதுக்கு அரக்கர்களை அடக்குவதற்காக. அரக்கர் யார்கள்? உங்க மனசுல இருக்கக்கூடியதான கொடுமையான எண்ணங்கள். அவரை வெட்டு, குத்து, கோபம் இருந்தா போல அந்த கோபம் வந்துருந்தா இவனால ஒண்ணும் பண்ண முடியல. வந்து கடிக்கினா முதலெல்லாம் அசைகிறது, கண்ணெல்லாம் சிவந்து போறது, நான் உதச்சுதான் முடிக்கணும் பாரு அப்படிங்கிற என்ன சார்? ஏன் இப்படி வருது? உங்களை தாங்கள் அடக்க முடியாமத்தானே உங்களுடைய கோபத்தை வெளியில காட்டிட்டு இருக்கேன். நீங்க உங்களை அடக்க முடியுமே, உங்க கோபம் ஏன் வெளியில தெரியணும்? குரோதமா ஏமணும். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாதனோ மகாபாத்மா வித்யேன மிக வைரிணம். இதான் முதல் சத்ரு மனுஷனுக்கு. ஆசை, கோபம். இந்த கோபத்தை அடக்க கத்துக்கணும். இப்படி கோபத்தை அடக்க கத்துட்டவள் மகாத்மாக்கள்ங்கிற அனுமதி தெரியாம என்ன பண்ணிட்ட, வாளுக்கு நெருப்பு வச்சுட்டான். நெருப்பு வச்சதுமே இவருக்கு இவங்க நினைக்கவே இல்லை. ஏன்னா இவருக்கு வேற ஐடியா.
ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாம். நம்மள யார் அழைச்சுன்னு போறோம்? புது அமெரிக்காக்கு நீங்க போனீங்கன்னா உங்க பையன் சனி ஞாயிற்றுக்கிழமையில அவ அழைச்சுன்னு போனா உண்டு. இல்லைன்னா 4 கதாக்குள்ளதான் இருக்கணும், எங்கேயும் போக முடியாது. வெளியில போய் இப்படி சுத்திட்டு வந்தா இது இந்தியாவா அங்கெல்லாம் ஒன்றும் சுத்த முடியாது, தெரியாது. எங்கேயாவது போயிட்டேன்னா அட்ரஸ் தான் கேட்டா சொல்றதுக்கு ஆள் இல்லை, ரொம்ப போயிடும். அது மாதிரி அப்படி நம்ம பார்க்கல. புது இடம் சனி ஆயிட்டுன்னு போற, சனி அழைச்சுன்னு போட்டோம். அதே வாழ கட்டின நெருப்பு கூட ஒன்றும் எரியல அவருக்கு. ஆனந்தமா எல்லாம் பார்த்தார். நேரம் வந்த அந்த நெருப்புக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், நமக்கு வாழை பிடிச்சுட்டதோ இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு வீட்டுலயும் வாழை விட்டாராம். வரிசையா ஒவ்வொருத்தருடைய வீடா எண்ணி எண்ணி ஒவ்வொரு வீட்லயும் விட்டுருக்காரு. நங்க முழுக்க இழிச்சு விட்டார். பார்த்துட்டு வாடான்னு சொன்னா எரிச்சுட்டு வந்திருக்காரு அவர். பார்த்துட்டு அப்படி அதுக்கு என்ன பண்ணார், சமுத்திரத்துல போய் அந்த வாழை விட்டார். அது சொரான்னு சத்தம் பண்ணி வாழை நெருப்பெல்லாம் அணைஞ்சு போய் ஒரு சந்தோஷம். இந்த தோசை போடுற பொழுது சத்தம் வருது, அது மாதிரி சத்தம், அது மாதிரி ஒரு சந்தோஷம். அப்புறம் பாக்குற இந்த பொடியில இருந்து அந்த பொடியில் எல்லாம் எரியுது சார். என்ன தப்பான காரியம் நான் பண்ணிவிட்டேன், ராவணன் மேல ஒரு கோபத்தினால நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நான் லங்கையை எரிஞ்சுட்டேன். தெரியாம அந்த லங்கைக்குள்ள சீதாதேவி இருக்காள். நான் இருந்து பார்த்து அங்கே இருந்திருக்கேன், பார்த்து பேசிட்டு தைரியம் சொல்லிட்டு வந்தேன். நானே இந்த காரியம் பண்ணலாமா? எல்லாத்தையும் சரவண்டுக்கும் எரிஞ்சுனா அதே எரிஞ்சு போயிட்டு இருக்குமே. ஆடாடா தன்யாஸ்தே மகாத்மானஹ ஏனிருத்யந்தி வனௌகதஹ. காட்டுல இருந்து கொண்டு தபஸ் பண்ணிட்டு கோபத்தை ஜெயித்த மகர்ஷிகள், அவளுக்குன்னா நமஸ்காரம் பண்ணணும். அவன் தான் கோபத்தை, நான் பாருங்க எல்லாமும் தான் இருக்கு, இவ்வளவு சக்தி இருக்கு, ராம பக்தனா இருக்கேன், எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ராமன் இருக்கு, இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கேன், சமுத்திரத்தை தாண்டினேன், எல்லாமும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கோபத்தை ஜெயிக்கலையே. கோபத்தை ஜெயிக்கிறதா ரொம்ப சக்தி. கோபத்தை எப்படி சார் ஜெயிப்பேன்? உங்களுக்கு மனசு அடங்கி இருக்கணையானால் மனசே கோபத்தை விடு அப்படின்னு சொல்லலாம். மனசு உங்களுக்கு அடங்கி இல்லையே, அதுன்னு உங்களை சர்வெண்டா வச்சுட்டு இருக்க. எப்படி இந்த மனசை ஜெயிக்கிறது? அதுக்கு இதான் உபாயம். பகவான இப்படி வில்லோட இருக்கிறதாக தியானம் பண்ணணும். இப்படி சுத்தன்வா. அதற்கு பிறகு கண்ட பரசுகு, பகவானுடைய அடுத்த நாம கண்ட பரசுகு. சத்ருணாம் கண்டயன்னு பரசுகு அஸ்ய கண்டஹ பரசுகு அஸ்ய இது கண்ட பரசுகு ஜாமதக்னி ஆக்ருதேஹ இது கண்ட பரசுகு. ஜமதகிரியுடைய பிள்ளை பரசுராமனாக அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த உருவத்துல அவருக்கு கண்ட பரசுன்னு பேர். பரசுன்னா கோடாலி, உடஞ்ச கோடாலி, உடஞ்ச கோடாலியை உடையவர் யாரு? கார்த்தவீரியார்ஜுனன்னு ஒரு ராஜா இருந்தார். ரொம்ப பலவான், ரொம்ப சக்திவான். அந்த ராஜா பரிபாலனை பண்ணி கொண்டிருந்த பொழுது ஐகய வம்சத்துல இருந்தவர். அப்பொழுது அக்னி பகவான் அவர் இடத்துல போய் எனக்கு ஆகாரம் வேணும்னு கேட்கிறார். அவர் அக்னி பகவான் சந்தோஷப்பட்டு எந்த ராஜ்யத்துல உனக்கு என்ன வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி டோட்டலா பர்மிஷன் கொடுத்துட்டார். எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் ஒரு முன்னா. ஆனா அக்னி பகவானுக்கு தெரியும் அனாவசியமாக எதுவும் பண்ணப்படாதுன்னு. காட்டுக்குள்ள போய் காடெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சார். காட்டுக்குள்ளக்குள்ள நல்ல ஔஷதங்களும் இருக்கும், உபயோகம் இல்லாத பதார்த்தங்களும் வளர்ந்து இருக்கும். ஆகையால் அவைகள்லாம் எரிச்சு விட்டு அதை எரிச்சா அதுக்கப்புறம் நல்ல ஔஷதங்கள்லாம் வளரும். ஞாபகம் சொல்லுவா, இந்த வாழைப்பழம் இருக்கு பத்தில, இதெல்லாம் நீங்க மலை வாழைங்கிற மலையில வெறும் கல்லு தானே இருக்கும், அதுபடி வாழை வரும். அப்படின்னு அங்க இருக்கக்கூடியதான மரங்கள்லாம் எரியுமையானால், எரிஞ்சு அது அப்படியே சாம்பல் ஆகுமையானால் அதுல இருந்து வாழை முளைக்குமா. அந்த வாழையானது உடம்புக்கு ரொம்ப ஹீட்டம்னு சொல்றாங்க. பூவாழை சாப்பிடக்கூடாது. கதலி நகதாச்சனா, கதலி என்னைக்குமே இந்த சரீரத்துக்கு கெடுதல். வாழைப்பழம்னு சாப்பிடறோம் பார்த்தீங்களா, இது சரீரத்துக்கு கெடுதல்ங்கிறது ஆயுர்வேதம். நகதாச்சனா, எந்நிலையிலையும் வாழையானது கெடுதல். ஆனா அதுக்கு 2 வாழை சொல்லிருக்க, பேயம் பழம்னு ஒண்ணு, அதே போல இந்த மலை வாழைப்பழம்னு ஒண்ணு. இந்த 2ம் ரொம்ப வசதி, இது சரீரத்துக்கு உபயோகப்படும். ஏன்னா இது மலையில அந்த பதார்த்தங்கள்லாம் மரங்கள்லாம் எரிஞ்சு அப்படியே கீழே வந்து அதுக்கப்புறம் அந்த சாம்பல்ல இருந்து வந்தது. அதனால அதுல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் சரீரத்துக்கு நல்லது பண்ணும். அப்படி
சாதாரணமான வாழைத்தண்டு ஒரு 15 நாளுக்கு ஒரு தரமான சாப்பிடணும். ஆத்துல பண்ணுவா, உங்களுக்கு தெரியாது. ஏன் பண்ணுவா? சம்பிரதாயம்பா. சமையல்லயும் சம்பிரதாயம் உண்டு. என்னென்னமோ ஏதோ பண்ணிட்டு இருக்காள், அப்படி கிடையாது. அவளுக்கு ரெகுலரா தெரியும். 15 நாளுக்கு ஒரு தடவை கீரை பண்ணுவா, வாழைத்தண்டு பண்ணுவா, வாழைப்பூவை கொண்டுவான். என்னைக்காவது ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிறதுன்னா வாழைப்பூவாங்கிறது சரி பண்ணி கொடுக்கோமா. அடுத்து 1 hour ஆயிடுச்சு, ஒன்னா எடுத்து சரி பண்ணி. ஆனா அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதுல சாரமே கிடையாது. வாழைத்தண்டை கதலையில் தம்பவத சாரா பாட்ரிகாரர் எழுதுற, இந்த வாழைத்தண்டு போல சாரம் இல்லாத பொருள் என்ன சார்? சாரம் இல்லைன்னு. அது முழுக்க ஃபைபர் தான் இருக்கு, உள்ள ஒரு சாரமும் கிடையாது. ஆனா அதை நீங்க உட்கொண்டு இல்லையானால் இந்த ரத்த குழாய்களுக்குள்ள இருக்கக்கூடியதான கொழுப்பு பதார்த்தங்கள்லாம் டிபாசிட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் அது இழுத்து விடுறது. அந்த கதலை ஸ்தம்பம், கதலை ஸ்தம்பம்னா வாழைத்தண்டு, சம்ஸ்கிருதத்துல அப்படி பேசுறது கதலை ஸ்தம்பம், அதை சாப்பிடணும்னு. இப்படி இந்த மலையில இருக்கிற பதார்த்தங்கள் இவைகள்லாம் அப்படியே எரிச்சுட்டே வந்தாரு. நல்ல எண்ணத்தில் தான் இப்படி எரிச்சுட்டே வரும் பொழுது ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு மலை, ஒரு காடை எரிச்சுட்டே இருக்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு மகர்ஷி தபஸ் பண்ணிட்டே இருக்க. இந்த தபஸ் பண்றதுக்கு அவருடைய ஆசிரமத்தை அலப்கர்னு பேர் இருக்கு. அந்த தபஸுடைய அந்த முனிவருடைய ஆசிரமத்தையும் எரிச்சு விடுது. அவருக்கு அப்படியே பாக்குற அகிலன் எரிச்சுட்டு இருக்க. இதுக்கு காரணம் யாரும் தெரியுமோ? இந்த கார்த்தவேதி அர்ஜுனன் தான். ஏன்னா சொல்ல வேண்டாமா, இந்த இடத்துல என்னென்ன இருக்காருன்னு தெரியும். ஏன்னா பல முறைகள் கார்த்தவேதி அர்ஜுனன் வரும் பொழுது, வேட்டைக்கு வரும் பொழுது இந்த ஆசிரமத்துக்கு வந்து எந்தெந்த காட்டுல எந்தெந்த ஆசிரமம் இருக்குன்னு தெரிஞ்சின்றவர் ராஜாக்கள் பாருங்க. ஊர்ல இருக்கிறவ மட்டும் இல்ல, காடுக்குள்ள எங்கெங்க ஆசிரமம் இருக்கு அவளுக்கு எது வேணும்னாலும் ஏற்பட்டு இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது இவர் தெரியாம பிளாங்கெட் பர்மிஷன் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டார். அவருக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல, அவரே எரிச்சு விட்டார். இது தப்பு அப்படின்னு இந்த சத்திரியாருடைய கொழுப்பெல்லாம் அடக்கிறதுக்கு மகாவிஷ்ணு பிறக்கணும் அப்படின்னு செஞ்சு விட்டார். இதனால மகாவிஷ்ணு பரசுராமராக அவதாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்து. இந்த பரசுராமராக அவதாரம் பண்ணும் பொழுது இவர் என்ன பண்ண, ஜமதக்னி மகர்ஷி, அந்த ஜமதக்னி மகர்ஷிக்கு 5 குழந்தைகள். கடைசி கடைக்குட்டி பையனாக பரசுராமன் பிறக்கிறார். ஜமதக்னி மகர்ஷின்னு சொன்னேன், பிராமணர், அந்தணர். இவருக்கு சின்ன வயசுல இருந்து வேதாத்தியனம் பண்ணணும்னு அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். பிராமணன் அப்புறம் என்ன என்னமோ இவருக்கு அதுல பிடிக்கல. இருந்தாலும் அப்பா விடல. என்ன பிராமணன் அப்புறம் தான் அவசியம் நீ படிக்கணும்னு சொல்லி கொடுத்தார். ஆனா இவருக்கு என்னடா பாக்கணும், அந்த நாளைக்கு அப்பவே இந்த வொகேஷனல் எஜுகேஷன் பதில யாருக்கு எது படிக்கணுமோ அதை அவ படிக்கலாம். இவருக்கு என்ன, எனக்கு தனுர்வேதம் தான் வேணும்னு கேட்டுட்டார். ஏண்டாப்பா பிராமணனா பிறந்திருக்கே, தனுர்வேதங்கள்ல சத்திரியாளுக்கு தானே? இல்ல இல்ல நான் படிச்சுதான் ஆகணும், எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுத்தார். என்ன இத்தனையும் வேதங்கள், வேதாங்கங்கள், உபவேதங்கள். இந்த உபவேதமான தனுர்வேதத்தை சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்தவர் இவருக்கு போறல. இது என்ன சாதாரணமா எல்லாரும் வில்லு போடுற, அம்ப போடுற, அதே எனக்கு சொல்லிக் கொடுத்தா என்ன அர்த்தம்? வேற யாராயும் பண்ண முடியாதான காரியம்லாம் நான் பண்ணணும். உங்க ஆத்துல இல்லாத பதார்த்தம் எங்க ஆத்துல இருக்கிறதா எனக்கு ஒரு மதிப்பு. உங்க ஆத்துல 2 டோர் ஃப்ரிட்ஜ் இருந்தா எங்க ஆத்துல 3 டோர் இருக்கணும், அப்பதான் கௌரவம். எல்லா ஆத்துலயும் இருந்தது என்ன விசேஷம்? தனுர்வேதம் இப்படி இருந்தா போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாரு, அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இவர் பாட்ட கிளம்பி போயிட்டார் ஹிமாலயத்துக்கு. பரமேஸ்வரனுக்கு கொடுத்து தபஸ் பண்ணினார். 15 வருஷம் விடாம தபஸ் பண்றார், வேற ஒண்ணும் கிடையாது. தபஸ் பரமேஸ்வரன் சந்தோஷத்தை அடைஞ்சார். அநேக அஸ்திரங்கள்லாம் கொடுத்தார், மந்திரங்கள்லாம் கொடுத்தார், ஆசீர்வாதம் பண்ணினார். இதற்குள்ள தேவதைகள்லாம் ராட்சசாலாம் எங்களை ரொம்ப இஷ்டப்படுத்துற, அவளை நீங்க காப்பாற்றணும், எங்களை காப்பாற்றணும், அவளை கொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. பரமேஸ்வரன் என்ன சொல்ற, பரசுராமர்கிட்ட சொல்லி நீ ஒரு ராட்சசால ஒரு வழி பாருன்னு பரமேஸ்வரத்தை கேட்கிறேன். அம்மா நீங்க பாட்டுக்கு கொல்லணுங்கிற, நான் மட்டும் வெறும் கையோட வந்தேன், நீங்க ஆசீர்வாதம் பண்ணி அஸ்திரங்கள்லாம் கொடுத்துருக்கேன், மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், கையில ஒரு ஆயுதமும் இல்லையே, நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு. எப்ப வரத்தை கேட்டியோ அந்த சந்தர்ப்பத்துல நான் எது கொடுத்தேனோ அப்பதான் கொடுக்க முடியுமே தவிர, இப்ப நான் சொன்ன பேச்சு பண்ணு,
கேளு அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லி. இது என்ன சார்? ஒண்ணும் கிடையாது. ஸ்டவ் கிடையாது, பாத்திரம் கிடையாது, பதார்த்தம் கிடையாது, சமையல்னா என்ன பண்ணுவா? யுத்தத்துக்கு போட்ட பரசுராமன் பரமேஸ்வரனுடைய வாக்கை கேட்டுட்டு யுத்தத்துக்கு போற. யுத்தத்துக்கு போயிட்டு அவ எந்த அம்ப விட்டாலோ அதை புடிச்சு திருப்பி விட்ட அவளை கொண்டுட்ட. மந்திர சக்தி இருக்கும் இல்லையா? க்ஷத்ரிய பலம் பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம். அந்த காயத்ரி மந்திரத்துடைய மந்திர பிரபாவம் ஜாஸ்தி. அதனால அவளை ஜெயிச்சு விட்டு அவள் திரும்பி வர பரமேஸ்வரன்ட்ட சொல்லணும்ட்டு. இதுக்குள்ள என்னாச்சு? அந்த சந்தர்ப்பத்துல பரமேஸ்வரன் தக்ஷ யஜ்ஞத்துல தன்னுடைய சதி தேவி அவ காலம் ஆயிட்டாங்கிறதுக்காக தன்னுடைய திரிசூலத்தை விட்டார். தக்ஷ யஜ்ஞத்தை நாசம் பண்ணிவிட்டுவான்னு. அந்த திரிசூலமானது என்ன பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடியதான யாகசாலையெல்லாம் உடைச்சு விடுது. அங்க இருக்கிற எல்லாரையும் மறுக்கிறது. என்கிட்ட அது பாட்டு சுத்திட்டே இருக்கு ஊரெல்லாம். அப்பொழுது பதரிகாசிரமத்துல நரம் நாராயணன் எனக்கூடியதான 2 மகர்ஷிகள் அந்த மகர்ஷிகள்கிட்ட போச்சு. இந்த நாராயண மகர்ஷி இருக்கார் பார்த்தா, அவர் தான் பண்ண இந்த வில்லு வரத பார்த்தார், திரிசூலம் வரத பார்த்தார். அப்படின்னாரு. அது என்ன வேகமா அந்த இடத்துல ஓடி வந்து இப்படி மறுபடியும் ஊரெல்லாம் சுத்தா இருந்து ஒரே ஒரு ஈ தான் இருக்கும். நீங்க தபஸ் பண்ற காலத்துல கண்ணை மூண்டு ஜபம் பண்ணே இருப்பேன். அந்த ஒரு ஈ மூக்குல உட்காரும், அதை வெட்டல காதல வந்து உட்காரும், அது வெட்டல வேற எங்கேயாவது உட்காரும். உங்களை ஜபம் பண்ணவே விடாது. இன்னைக்கு காயத்ரி ஜபம் கிருஷ்ணா இருப்பணும். என்னடா ஒரு ஈ தான். அதே மாதிரி இது என்ன பண்ணிட்டு ஊரெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் நரங்கிற ஒரு மகர்ஷி கிட்ட வந்து அந்த மகர்ஷி என்ன பண்ணினா ஒரு பில்லை எடுத்துட்டார். பில்லை எடுத்து அரிமந்திரணம் பண்ணி போட்டார். அது போட்டதுமே நேர ஓடி வந்து பரமேஸ்வரன் கிட்ட வந்தது. கிட்ட வந்து இந்த திரிசூலம் இங்க வந்திருக்க வந்து அதை ரெண்டா உடைச்சதுமே பரமேஸ்வரன் என்ன பண்ண 2 பகுதியும் கையில எடுத்துட்டார். கையில எடுத்து அப்பதான் வந்திருக்கார். இப்பதான் பரசுராமன் அங்க வர. அங்க வந்து நான் எல்லாம் ஜெயிச்சு விட்டேன். சரி இந்த புடிச்சுக்கொண்டு ஒரு பகுதியை கொடுத்தார். அதான் கண்ட பரசு, உடைந்ததான ஒரு பரசு. அதுதான் இவருடைய ஆயுதம். இப்படி வச்சுட்டு 18 முறை ஆசையத்து விமாசனம் அத்தனை க்ஷத்ரியான்னு ஜெயிச்சு அவளை கொன்னு அதுக்கப்புறம் அவ சமந்த பந்தகம்ங்கிற ஒரு இடத்துல அவளுடைய ரத்தத்தினால இந்த பரசுராமர் தர்ப்பணம் பண்ணினார் பித்ருதேவதைகளுக்கு. அதுக்கப்புறம் மகர்ஷிகள்லாம் வந்து சொன்னாங்க, எவ்வளவு தப்பு பண்ணின. க்ஷத்ரியால் மேல கோபம் இருக்கலாம், அதை பத்தி இல்ல. க்ஷத்ரியால ரொம்ப பேர் துட்டாளா இருக்கலாம், கோபம் இருக்கலாம். இருந்தாலும் இத்தனை பேரை சொல்றது தப்பு நீ. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு அத்தனை ராஜாக்களும் ஜெயிச்சு அத்தனை ராஜ்யங்களும் தனக்குள்ள இருக்க தங்கிட்ட இருக்க பரசுராம் என்ன பண்ண யாகம் ஒண்ணு பண்ணின. அந்த பாபங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக யாகம் பண்ணி 9 கஜத்துக்கு 8 கஜம் ஒரு சிம்மாசனம் தங்கத்துல பண்ணினார். எல்லாம் பியூர் தங்கம். பார்த்துங்க, தங்கம் வளர்ப்பிக்கிறது அத்தனையும் கொடுத்து இவ்வளவு பூமண்டலத்தையும் அந்த தங்கத்தையும் எல்லாத்தையும் கஷ்யப மகர்ஷிக்கு தானமா கொடுத்துட்டார். தன்னுடைய பாபங்கள்லாம் போகணும். ஆனா பாபம்னா என்ன? சில அரசர்கள்லாம் கொன்னார்கள். ஆனா அந்த அரசர்களை கொல்ல வேண்டியது தான். ஏன்னா அவ தேசத்துக்கு அவ்வளவு ஜனங்களுக்கு அபகாரம் பண்ணினவர்கள். இருந்த போதிலும் ஒரு மனுஷனுடைய பிராணத்தை கொல்றதுங்கிறது தப்புங்கிற அபிப்பிராயத்துல தானம் பண்ணினார். கஷ்யப மகர்ஷி பார்த்தாரா, நானும் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு பூமண்டலமும் இவ்வளவு கொடுத்த நியாயம் இல்லை எனக்கு. அதனால என்ன பண்ண அந்த தங்கத்தை உடைச்சு சிம்மாசனத்தை உடைச்சு எல்லா மகர்ஷிகளும் கொடுத்துட்டாராம். இப்படி இப்ப எங்க இருக்குது சிம்மாசனம் கேட்காதீங்க, அங்கே பிரம்மாண்ட புராணம் அதுக்கு ஆன்சர் சொல்லிடுது, கொடுத்துட்டார். அப்புறம் பரசுராமரை பார்த்து சொல்றாங்க, நீ பூமண்டலம் முழுக்க எனக்கு தானம் பண்ணிவிட்ட. நான் எந்த பூமியில எனக்கு தானம் பண்ண அந்த பூமியில நீ இருக்கப்படாது, அதனால எங்கேயாவது போய்க்கோ அப்படின்ட்டு. எங்கே போவாரு சார்? இங்க பூமி முழுக்க தானம் பண்ணிவிட்ட பாருங்க. அப்பா இங்க இருந்து ஆரம்பிச்சு கேரள தேசத்துக்கு போய் அங்க என்ன பண்ணிட்ட, ஒரு மரத்தை கையில எடுத்துட்டு அதை வீசினாராம். வீசும் பொழுது சமுத்திரத்துல கொஞ்சம் தூரம் வரைக்கும் போச்சு. அப்ப வருண பகவான் அவரை சந்தோஷப்பட்டு அந்த சமுத்திரத்தையே கொஞ்சம் தூரம் பின்னால போகும்படி பண்ணினார். அந்த போகும்படி பண்ண இடம் தான் அவர் இருக்கக்கூடியதான பரசுராம கஷேத்திரம். இன்னைக்கும் கேரள தேசத்துல பரசுராம கஷேத்திரம்னு மலையோட அங்க இருக்க. அங்கதான் அவர் தத்தாத்திரேயரை போய் பார்த்ததாகவும் இப்படி ஒரு விசேஷங்கள்லாம். தத்தாத்திரேயர் இவருடைய குருவா இருந்த அந்த பரசுராமர் அவர்கிட்ட துரோணாச்சாரியர் வாசித்தார்.
அவர்கிட்ட கர்ணன் வச்சார். அவர் எல்லாத்தையும் தானம் பண்ண பிறகு துரோணாச்சாரிய இங்க இருந்து போறாராம். என்னடா ஏதோ தானம் பண்ணிட்டு இருக்க, நமக்கு எந்த சம்திங் கிடைக்காதா அப்படின்னு போற. என்ன ரொம்ப போர் பண்றது. துரோணாச்சாரியர் முதல்ல ரொம்ப ஏழையா இருந்தவர். அப்பதான் பாண்டவாடி இதுல பீஷ்மாச்சாரியருக்கு இடம் கொடுத்து ரொம்ப பெரியவர் ஆக்கினார். அஸ்வத்தாமான பையன், அவனுக்கு சாப்பிடுறதுக்கு பால் இல்லையா. என்னன்ற அம்மா கிட்ட பால் வேணும்னு அழுதான். அரிசி மாவை ஜலத்துல கலந்து கொடுத்தாலாம். ஆனா அந்த குழந்தை அதனுடைய நாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இது பால் இல்லைன்னு கீழே கொட்டிட்டாரா. இந்த திருஷ்யத்தை பார்த்ததுமே இவருக்கு தாங்க முடியல, ஓடி போனார். பரசுராமர் இப்பதான் தானம் பண்றாருன்னு கேட்டுண்ட. அங்க போய் கேட்டதுமே பரசுராமர்கிட்ட கேட்டதுமே ஒண்ணுமே கிடையாது. பரசுராமர் சொல்றாரா, நானே இந்த இடத்துல அகதியா இருக்கேன், என்ன வெளியூர் போன அனுப்பிச்சுட்டு இருக்காரு. இப்ப என்கிட்ட 2 தான் இருக்கு. என்னது என்னுடைய கிராஸ் பாடி ஸ்தூல சரீரம் இருக்கு, இன்னொன்னு என்னிடத்துல இருக்கக்கூடியதான வில் வித்தியை இருக்கு. எங்க அப்பா முதல்லயே சொன்னார், பிராமணனுக்கு இந்த வில் வித்தியை இந்த சட்டை எல்லாம் வேண்டான்னு. கேட்கல. நமக்கெல்லாம் ஞானோதயம் ஆஃப்டர் 80 தானே வருது. என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டார். சரி வில் வித்தியை கொடுங்க. அப்ப எல்லாத்தையும் உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு அங்க போலாம். அப்படி பரசுராமர்கிட்ட. அதற்கு பிறகு பரசுராமர்கிட்ட போற சந்தர்ப்பத்துல கர்ணனும் வாச்சார். இந்த துரோணாச்சாரியத்தை பார்த்து அதுக்கப்புறம் ஹையர் லெசன்ஸ் வேணும். இந்த சங்கீதம் எல்லாம் வச்சுக்கிற பட்சல முதல்ல சாதாரணமான ஒவ்வொரு டீச்சர் வாசிப்பார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சங்கீத வித்வான்கிட்ட போய் அந்த புருகா எல்லாம் கத்துக்கணும், அந்த பாணி வரணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு வழக்கம் உண்டு. அதே போல சில டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு அங்க போறான். கர்ணனுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். அவர் உட்கார்ந்தாரு, சொன்னார். அவர் காலில் இருந்து ஒரு பூச்சி கிடைச்சது, எழுந்தார். உனக்கு பிரம்மாஸ்திரம் உபயோகப்படாது தவித்தார். இப்படி தனியும் நடந்துட்டு போயிருக்க. அப்படி இருக்கக்கூடியதான அவர் இருக்காரு பரசுராமர். அவர் இந்த தேசத்துல குரோதம்ங்கிற ஒரு சத்திரியனை சொல்றதுக்காக வந்தவர். அப்படி கண்ட பரசுன்னு பேரு. அந்த பரசுராமனாக அவதாரம் எடுத்துக்கொண்டதான மகாவிஷ்ணுவுக்கு கண்ட பரசு சுதன்வா கண்ட பரசு சத்ருணாம் கண்டனாத். சத்ருக்கள் உங்க மனசுல இருக்கக்கூடியதான சத்ருக்கள் காம குரோத லோப மோக மத மாத்சரியம் இப்படிப்பட்டதான சத்ருக்களை கொள்வதனால் அவருக்கு கண்ட பரசுன்னு பேரு. கண்டஹா பரசு அஸ்ய ஜாமதக்னி ஆக்கிருதே. ஜமதக்னி முனிவருடைய பிள்ளையாக பரசு அஸ்ய இதிவா கண்ட பரசு ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த பரமேஸ்வரன் கொடுத்ததான இந்த வில்லு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோடாலி, அது உடஞ்ச கோடாலிய இன்னும் பரமேஸ்வரனும் கையில வச்சுட்டு இருக்காரு. பரமேஸ்வரன் கையில ஒரு பகுதி இருக்கு. அப்பவே சொன்னேன், நரமகர்ஷி விட்டதான இதுல 2ஆ உடஞ்ச பிறகு ஒரு பகுதி தானே வச்சுட்டு இருக்க, இன்னொரு பகுதி தான் பரசுராமனுக்கு கொடுத்தார். ஆனா இந்த பகுதி பரசுராமன் இருக்காரு, இத எத்தனையோ யுத்தங்கள் பண்ணியிருக்கார். ஆனா இந்த யுத்தங்கள்ல எதுலயும் அவர் தோத்து போகவே இல்லை. அவருடைய பரசு உடையவே இல்லை. ஆகிய உடையாததான அந்த பரசைய கோடாலியே கையில வச்சுட்டு இருக்கார். கோடாலி 2ஆ உடைஞ்சிருக்கு, ஆனா அது இன்னொரு ஆயுதத்தினால உடையல. அதனால கண்ட பரசுங்கிறதுக்கு அகண்ட பரசு, சுதன்வா கண்ட பரசு அப்படி இருக்கலாம். சுதன்வா அகண்ட பரசு இப்படி இருக்கு. அதனாலதான் அகண்டஹா பரசு அஸ்யா இதிவா அகண்ட பரசு இப்படி. இதுக்கப்புறம் தாருண. இன்னைக்கு வர நாமக்கள்லாம் குரோசமா இருக்கு பார்த்தீங்களா. நமஸ்தே ருத்ர மன்யவ உதோத இடவே நம. ஹே ருத்ரனே. ஏன்டா முதல்ல நமஸ்காரம் எதுக்குன்னு உங்க கோபத்துக்கணும், உங்களுடைய வில்லுக்கு உங்களுடைய அம்புக்கு. ஏன் சார் இந்த டைரக்ஷன் அந்த பக்கமா மாத்திருங்க, நமக்கு யாரு பிடிக்கலையோ அவ மேல போடுங்க அப்படின்னாரு. உமக்கு மட்டும் அகோரமான ஒரு ரூபம், சாந்தமான ஒரு ரூபம், அதான் எங்களுக்கு வேணும். அந்த ரூபங்கள் தான் அந்த பக்கம் விடுங்க. அதே மாதிரியே தாருண பரம தாருணமா இருக்காரு, மகா கோபிஷ்டரா இருக்காரு. யாருக்கு? சன்மார்க்க விரோதினாம் தாருணத்வா தாருணா. நல்ல வழியில வேதோக்தமான மார்க்கங்கள், வேதத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அம்சமும் உலகத்துல எல்லோரும் க்ஷேமமா இருக்கணும்ங்கிறத பார்க்கணும். அது பார்க்கணும். யார பண்றாளோ அவளுக்கு மட்டும் க்ஷேமம் இல்ல, எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும். கிராமத்துல நடுவுல ஒரு கிணற நோண்டுவ, அது யாருக்குன்னு எல்லோரும் வந்து தீர்த்தத்தை எடுக்கலாம். உங்க ஆத்துக்கு பின்னால ஒரு கிணறு இருக்கும்,
அது மடிய தீர்த்தம் நீங்கள மட்டும்தான். ஆனா விவகாரம் என்ன, நடுவுல ஒரு பெரிய கிணறு, 10 பக்கம் அது 10 தனித்தனியா ராட்டத்தை போட்டு 10 பேர் எடுத்துப்பா. ஏட்டா யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே போல கோவிலுக்கு பின்னால ஒரு குளம் இருக்கும். சுவாமி குளிப்பாட்டுறதுக்கு மட்டும் இல்ல, மீதி பேர் வந்து இங்க ஸ்நானம் பண்ணலாம். இப்படி நல்ல கர்மாக்கள் ஊர்ல இருக்கிற எல்லோரும் சகாயப்படுறதுக்காக பண்ண வேண்டியதான கர்மாக்கள் தான் வேதோக்தமான கர்மாக்கள்னு பேர். நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் வேதம்னா இன்னாருக்கு மட்டும்தான் இல்ல, வேதத்தை படிக்க வேண்டியது திரைவர்ணிக்காள். ஆனா வேதோக்தமான செயல்கள் உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் உபயோகப்படணும். நீங்க ஆத்துல ஒரு கணபதி ஹோமம் பண்றேன் அல்லது நவக்கிரக ஹோமம் பண்றேன், இதோன்னு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, என்னைக்கோ அதனால வாத்தியார கூப்பிட்டு பண்றேன். அந்த ஹோமம் பண்ணும் பொழுது எப்படி பண்றேன்னு தெரியுமா, நான் அதுல ஒரு பசு ஷான்னால பண்ணிருந்தான வரட்டி ஹோமம் பண்ண ஏதோ என்னமோ வாங்கிட்டு வரக்கூடாது. ரெகுலரா நிஜமா பசு ஷானா போட்டு அதுல இருந்து எடுக்கணும். பசுனுடைய நெய்யை கொண்டு வரணும். அந்த வேதங்களை நன்றாக சம்பிரதாய ரீதியா வாசிச்சதவரை அவர் மந்திரங்களை சொல்லணும். இப்படி மடி ஆச்சாரத்தோட நீங்க உட்கார்ந்துன்னா பண்ணணும். இப்படி பண்ணா அக்னவு பிராப்தா புத்தி சம்யக்கு ஆதித்யம் உபதிஷ்டதே. நெருப்புல விட்டதான ஆகுதியானது சூரிய மண்டலத்துக்கு போறது, மீதி புகையெல்லாம் இங்கே போய் திரும்பி வந்துடுறோம். ஆனா இந்த பசு சாணால பசு நெய்யால போட்டப்பட்டதான இந்த புகை இருக்க பட்சல இது சூரிய மண்டலம் வரைக்கும் போறதாம். இந்த அட்மாஸ்பியர்ல தாண்டி போறதுன்னு அங்க என்னாச்சு, ஆதித்யா ஜாயதே விருஷ்டி. அந்த சூரியனால என்ன ஆச்சுன்னா மழை வருது. மழை உங்க ஆத்துல மட்டும் பெய்யாது சார், உங்க ஆத்துல பெய்யவே பெய்யாது. ஏன்னா நீங்க 20 மாடி பில்டிங்ல 5வது மாடியில இருக்க, காத்தே வராது, வெளிச்சமே வராது, மழை எப்படி வரும்னு வேணும்னா மேல இருக்கிற டேங்க் லீக் ஆகி ஏதாவது சொட்டு சொட்டா வரலாமே தவிர வராது. ஆனா எங்க அந்த கிராமம் முழுக்க பெய்யும். ஆதித்யா ஜாயதே விருஷ்டி விருஷ்டே அன்னம். அந்த மழையினால அன்னம் வளரும். தத பிரஜா எல்லோரும் சௌக்கியமா இருக்கும். இந்த ஒரு கான்செப்ட நம்ம புரிஞ்சுட்டோமே. ஆனால் ஏன் சார் எல்லாரும் ஹோமம் பண்ண மாட்டேன், இது சொல்றது இல்ல. வேதத்துல என்ன இருக்குங்கிறதே சொல்றது இல்ல. மறைச்சு வச்சுட்டு இருந்தா எப்படி தெரியும்? சாதாரண மனுஷியாளுக்கு சொல்லணும். அப்பதான் எல்லாரும் கோவில்ல ஒரு விசேஷம் நடக்கிறதுன்னு சொன்னா எல்லோரும் வந்து சகாயம் பண்ணுவாங்க. இன்னொரு மட்டும் கிடையாது, எல்லோரும் வந்து கோவில்ல குப்பத்தை அபதயம் பண்ணி கொடுப்பா, கோவில்ல பெருக்கி சுத்தமா வச்சிருப்பா, கோவில்ல கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு கோவிலுக்கு முன்னால கோலங்கள்லாம் போடுவா. இத்தனை ஏன் அங்க பகவானானவர் அவருக்கு மட்டும் இல்ல, அங்க பண்ணக்கூடியதான உற்சவம் எல்லோருக்கும் பிரசாத விநியோகம். ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கொடுத்துருவா. எல்லாருக்கும் பக்தியோட வந்து பகவான நமஸ்காரம் பண்ணி பண்ணிட்டு இருப்பா. மனசாந்தி கிடைக்கும். மனசாந்தி கிடைச்சா சகல க்ஷேமமும் ஏற்படும். ஆகையால் இப்படி இருக்கிறதுனால்தான் பகவான் துஷ்டால சம்ஹரணம் பண்ணணும். இப்படி வேத மார்க்கத்தை தயார் பண்ணி கொடுத்ததான வேத மார்க்கத்தை யார் கெடுக்கிறாளோ, யார் அதுக்கு பிரதிபந்தகம் பண்றாளோ அவளை தாருணமாக சிற்றிப்பார், குரூரமாக சிற்றிப்பார். அதனால அவருக்கு தாருணா சன்மார்க்க விரோதினாம். சன்மார்க்கம் நல்ல வழியில வேதோக்தமா இருக்கக்கூடியதான வழியில யார் இருக்காளோ, அந்த வழியை கெடுக்கிறதுக்காக யார் இருக்காளோ அவரிடத்துல கொடுமையாக இருப்பதனால் அவருக்கு கொடுமையானவர் தாருணா அப்படின்னு. சுதன்வா கண்ட பரசு தாருண. அதுக்கு பிறகு திரவிண பிரதா. திரவிண பிரதா இதுக்கு முன்னால திரவிணம்னா தங்கம், தங்கத்தையும் காத்தையும் கொடுப்பாருங்கிற அபிப்பிராயத்தை ஒரு தடவை சொல்லிவிட்டார். மறுபடியும் இந்த நாம இந்த திரவிண பிரதான என்னன்னா வாஞ்சிதமான பதார்த்தங்களை எல்லாத்தையும் கொடுப்பார். உங்களுக்கு எது எது விரும்ப இருக்கோ அந்த விரும்பியதான பதார்த்தங்களை கொடுக்கிறாங்க. இங்க திரவிடம்னா காசுன்னு அர்த்தம் இல்ல, திரவிடம்னா லட்சணையா வாஞ்சிதமான பதார்த்தம்னு அர்த்தம். அதனால்தான் திரவிடம் வாஞ்சிதம். மனுஷால் எது கேட்கிறாளோ நினைக்கிறாளோ பக்தேபியா பிரததாதி இது திரவிட பிரத. பக்தாளுக்கு இதை கொடுக்கிறாருங்கிற அபிப்பிராயத்துல அவருக்கு திரவிண பிரதா. இப்ப பக்தியினால அவர் கொடுக்கிறார்னு சொன்னா நான் பகவானுக்கு பக்தி பண்றேன், அவர் எனக்கு கொடுக்கிறார். இது ஏதோ பிசினஸ் டிரான்சாக்சன் மாதிரி தானே ஆச்சு. இது என்ன சார், யாரு பக்தி பண்றாளோ அவளை கொடுக்கறா, யாரு பக்தி பண்ணலையோ அவளை கொடுக்கல. இது சாதாரணமான லௌகிகமான விவகாரம் தான் தானே ஆச்சு. அப்படி இல்ல. நீங்க தியானம் பண்ணினாலும் பண்ணாத போனாலும் போன ஜென்மாவோட உங்களுக்கு டியூப் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
பகவான் யாருடைய ஒரு பலமா இருந்தாலும் கர்மா அவனுடைய பலம் கொடுத்துதான் கொடுப்பார். அது நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நாஸ்திகன் இருக்கான், பகவான தியானமே பண்ணலாம், ஒண்ணும் பண்ணல, அவனுக்கும் கிடைக்கிறது. காரணம் என்ன? போன ஜென்மாவில கொடுத்து வச்சிருக்கான். அதனாலதான் ஆத்திர சொல்வான், அவனுக்கு கொடுப்பனை இருந்தது சார். இந்த கொடுப்பனைன்னு என்னத்தான் போன ஜென்மால டிபாசிட் பண்ணிருக்கான். பேங்க்ல டிபாசிட் பண்ணினா வித்ரா பண்ணலாம். அங்க ஒண்ணும் இல்லைன்னு செக் கொடுத்தோம்னா ரிட்டர்ன் ஆயிடும். இதே போலதான் இது விவகாரம். என்னன்னு அங்க போன ஜென்மால புண்ணிய கர்மா பண்ணியிருந்தேடையானால் அதனுடைய பலம் இப்ப வரும். போன ஜென்மாவில பாப கர்மா பண்ணினோமே ஆனால் ஒண்ணுமே கவலையே விடாதுங்க, மேல மேல இடி விழுந்துட்டே இருக்கும். அப்ப பக்தி என்ன சார்? அவனுடைய கர்மாவே அவனுக்கு பலத்தை கொடுக்குமே ஆனால், கர்மா இல்லாத போனால் இவன் சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியாத போனால், அப்ப நடுவுல ஈஸ்வரன் இருக்குன்னு கேட்டுட்டார் மீமாம்சையில. அந்தர்கொடுவாக ஈஸ்வரனை வேண்டியது இல்லையே, ஈஸ்வரன் இல்லாமலேயே அவனுக்கு அந்த பலத்தை கொடுக்குமே வருமே, எதுக்கு ஈஸ்வரன்? அப்படி இல்லப்பா, வேதாந்திகள் சமாதானம் சொல்ற. அவன் செய்ததான கர்மா பலத்தை அவன் அனுபவித்துத்தான் ஆகணும் எனக்குடையதான ரூல்ல ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் அவனுக்கு வரக்கூடியதான சுக துக்கங்களை மாற்றி கொடுக்கலாம் இல்லையே. அதை கொஞ்சமா எப்ப எதை அனுபவிக்கணுமோ அதை மாற்றி கொடுக்கலாம் இல்லையா? அது பண்ணலாமே. நீங்க வந்து 10,000 கடன் வாங்கிட்டு அவரும் அடுத்த நாள் கழுத்து மேல வந்து உட்கார்றாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் கொடுங்கோன்னு. கொடுப்பீடா இல்லையா? கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க சொல்ற, அடாடா நான் பிசினஸ்ல போட்டேனே, நான் இந்த பிசினஸ்ல போட்டாரோ போட்ட இப்ப வராதுங்கிற. இப்ப அவரும் உட்கார்ற, மானம் போறா போல இருக்க, என்ன பண்றது? இவர் விவகாரம் இவன் கடனாளியாகத்தான் இருக்க, கடனாளியாகத்தான் இருக்கணும். ஏன் கடனாளியா இருக்கணும் தான் கர்மா பண்ணியிருக்க, அது போல பண்ண முடியாது, தீர்க்க முடியாது. இப்ப இது என்ன பண்றது? என்ன பண்ணினா பகவான பிரார்த்தனை பண்ணி. பகவான் என்ன பண்ணினார் தெரியுமா? ஒண்ணும் இல்ல, இவருக்கு வந்து 10,000 கொடுக்க முடியாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த லஞ்சம் மாதிரி என்ன ஆயிடும்? இன்னொருத்தர் பக்கத்தூர்ல இருக்கிறவர் இவருடைய ஃப்ரெண்டு, இவர் நினைச்சே பார்க்கல. அவர் சொல்லிட்டு இருக்க, எங்கிட்ட 2 லட்சம் காசு இருக்கு, அது எங்க வைக்கிறதுன்னு தெரியல, நான் உங்க காசுல வச்சு வைக்கிறேன், உனக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோ, ஆனா நான் 2 வருஷம் ஆகும் திருப்பி வரதுக்கு, வர சமயத்துல மட்டும் கரெக்டா இங்க பத்திரமா இதே மாதிரியே கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போன. பாத்தீங்களா இப்ப என்ன ஆச்சு? அதுல இருந்து 10,000 எடுத்து இவருக்கு கொடுத்துட்டார், இவரும் திருப்தி ஆயிடு. ஆனா இவர் என்ன, இவர் கடனாளியே இல்லையப்ப, அவருக்கு 2 லட்சம் கொடுக்கணும், ஆனா இதுல இந்த 10,000 இவருக்கு கொடுத்துட்ட. இப்ப என்ன ஆச்சுன்னா இவருக்கு கொடுக்க வேண்டியதான சந்தர்ப்பத்துல கொடுக்கறதுங்கிற விவகாரம் பூர்த்தி ஆயிடுச்சா இல்லையா? ஆனா அவரும் கடனாளியா இருக்க. அப்ப என்ன, உங்களுக்கு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதான சந்தர்ப்பத்தில் அந்த துன்பத்தை வேற விதமாக மாற்றி அப்ப காப்பாற்றுறவர். ஆகையால் பகவத் பக்திங்கிறது பிரயோஜனம் உண்டா இல்லையா? நிச்சயமாக பிரயோஜனம் உண்டு. அதே போல நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் எப்படிப்பட்டதான் நிலை இருந்தாலும் அது வரும். அதோட மட்டும் இல்லாமல் சாதாரண மனிதனுக்கு துன்பம் ஒருமையானால் துன்பத்தை அனுபவிக்கிறதோட சரி. ஆனால் பகவத் பக்தனா இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வறுமையானால் அந்த கஷ்டமானது அவருக்கு வைராக்கியத்தை கொடுக்கும். வைராக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணுவார். சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணின பிறகு வைராக்கியத்தோட ஒரு இருந்துட்டு ஒரு சத்தோட சேர்ந்து ஒரு குரு அடைஞ்சானையானால் அவரிடத்திலிருந்து பகவத் பக்தியும் பகவத் நாமாவையும் தெரிந்து கொண்டு வேதாந்தங்களை வாசித்து அடுத்த பிறவி இல்லாமலாக பண்ணிக்கொள்ளலாம். இப்ப என்னாச்சு, சாதாரண மனுஷனுக்கு துன்பம் வந்தா துன்பத்தை அனுபவிக்கிறதோட சரி, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா பக்தனா இருக்கிறவனுக்கு துன்பம் வறுமையானால் அது வைராக்கியமாக மாறி ஆச்சாரியர் அவத்தை கொடுத்து அவனுக்கு மறுபிறவி இல்லாதான உயர்ந்ததான நிலையும் சிவனடியாராக ஆகக்கூடியதான நிலையும் அவனுக்கு கொடுக்கும். ஆகையால் இது ரொம்ப வசதி. ஆகையால் தாருணோ திரவிண பிரதா, இதுதான் இங்க திரவிணம்னு அர்த்தம். காசுங்கிற அர்த்தம் இல்ல, இதுவும் அர்த்தம். அப்படி தாருணோ திரவிண பிரதா திவிஸ்பிருத். அடுத்ததாக திவிஸ்பிருத், அவர் விஸ்வரூபத்துல பூபாதோ அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் என்ன ஆகாசமே அவருடைய தலையா இருந்ததாம். அது வரைக்கும் தொட்டு இருந்தாராம். உலகளந்த பெருமாடா ஆகும் பொழுது ஆகாசத்தையும் அதை தொட்டு அந்த அளவுக்கு வளர்ந்ததுனால ஆகாசத்தை தொட்டவர் திவிஸ்பிருக். அதற்கு பிறகு அடுத்ததான ஒரு நாம சர்வதிருக் வியாசா. பகவானுடைய பேரு
சர்வதற்கு எல்லாவற்றையும் பார்க்கிறவர். அது என்ன சார் எல்லாவற்றையும் பார்க்கிறார்? நீங்க உங்க கண்ணுக்கு முன்னால இருக்கிறதா பார்க்க முடியும், நம்ம கண்ணுக்கு பின்னால் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அது சொல்றேன்ல, என் கண்ணுக்கு பின்னால் நடந்தது எனக்கு தெரியாது, இது நம்மளுடைய சரித்திரம். அவருக்கு என்னென்ன, அவர் கண்ணு எங்கேயும் இருக்கு சார். சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத், 1000 கண்கள். உலகத்துல எத்தனை மனுஷியால் இருக்காளோ எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணிகளுடைய அத்தனை கண்களும் அவரு தான். ஏன் அவர் வேற எங்கேயும் இல்லை, உங்க இதயத்தில் தான் இருக்கார். உங்க கண்ணு பாக்குறப்ப உமக்கு மட்டும் அறிவு வரல, அவருக்கும் அறிவு வந்தது. அதனாலதான் 2 பேர் சண்டை போட்டாருன்னா இவருடைய வியூ அவருடைய வியூ 2 அவருக்கு தெரியும். அதான் சும்மா இருக்காரு. ஆத்துல 2 குழந்தைகள் ஒண்ணு இழுத்துக்கிறது. அம்மா டிவி பார்த்துட்டு இருக்கா. ஏன்டா தெரியும் யார் தப்புன்னு, யார் தப்புன்னு தெரியுது. இவன் அவன் அடிச்சான் அவன் அடிச்சான், விவகாரம் அப்படிதான். சும்மா இருக்காளா இல்லையா? அதே மாதிரிதான் இருக்கார். ஆனா யாரு தப்புங்கிறது தெரிஞ்சு அவளை சிட்டம் பண்ணுவார். அதனால இவருக்கு எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதான ஒரு திறமை இருக்கு, சர்வதற்கு. அதுக்கப்புறம் வியாசஹ, எல்லாத்தையும் எல்லா அறிவுகளையும் விஸ்தாரப்படுத்துறதுனால அவருக்கு வியாசர்னு பேர். பகவானுடைய அவதாரம் பரசுராம அவதாரம் பார்த்தோம், அதுக்கப்புறம் வியாசாவதாரம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு மகாவிஷ்ணு வியாசர அவதாரம் பண்ணினார். கலியுகத்துல துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நடுவுல வியாசர அவதாரம் பண்ணி இந்த வேதங்கள்லாம் ஓங்கார ரூபமா இருந்து அது வெளியில வந்தது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஸ்ட பிரகிணோதி தஸ்மை. அவ்வளவு வேதிக் லிட்டரேச்சரை 4ஆ பிரிச்சாதான். 4ஆ பிரிச்சது எப்படின்னா செல்ஃப் கண்டெய்ன்டா பிரிச்சார். எந்த ஒரு பகுதியை வாசிச்சாலே உங்களுக்கு வேண்டியது எல்லாமும் கிடைக்கும். ருக்வேதம் மட்டும் வாசிச்சா போறோம். ருக்வேதத்துல ஜாத கர்மாவில இருந்து ஆரம்பிச்சு அந்திய கர்மா வரைக்கும் எல்லாம் பண்ணலாம். அத்தனையும் ருக்வேத மந்திரத்துல. அதே போல எஜுர்வேத மந்திரம் ஒன்னும் செல்ஃப் கண்டெய்ன்ட் அபார்ட்மெண்ட்ஸாக 4ஆ பிரிச்ச. அதான் ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம். ஏன்னா வேதங்களை படிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆயிட்டு இருந்தது. போன கல்பத்துல அது பரவாயில்ல. ஏன்னா அப்பெல்லாம் 500 வருஷம் இருப்பா மனுஷால் சாதாரணமா. இந்த கலியுகத்துல 100 வருஷம் தான் இருக்கா. 50 வருஷம் வரைக்கும் வேதத்தையே வாசிச்சுன்றான்னா அதுக்கப்புறம் இவன் என்னைக்கு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, என்னைக்கு அந்த கர்மாக்களை பண்றது, இவன் என்னைக்கு க்ஷேமத்தை அடையிறது. ஆகையால் என்னன்னா அவ்வளவு வேண்டாம் அப்படின்னு 4ஆ பிரிச்சார். சாதாரணமா ஒரு 10-12 வருஷத்துல வேதாத்தியனம் முடிக்கலாம். 8 வயசுல உபநயனம் ஆச்சுன்னா ஒரு 20 வயசுக்குள்ள எல்லாம் ஆயிடும். அதுக்கப்புறம் விவாகம் பண்ணிட்டு கர்மாக்களை ஆரம்பிக்கலாம். இப்ப வேதம்னா என்னது சார்? வேதம்னா ஒருத்தர் பேரு அப்படின்னு தான் நம்ம அனுபவமே தவிர வேதம்னா என்னதுங்கிற கேட்கிற அளவுக்கு நம்ம ஊர்ல வந்தாச்சு. ஆனா இந்த வேதங்கள்லாம் பிரிச்சவர் யாரு? வேதவியாசர். அதுலயும் எத்தனையோ சாக்கைகள், அந்த சாக்கைகள்லாம் பிரிச்சு கொடுத்தாரு. அதவா சர்வாகசா திருக்ஷா சர்வதற்கு சர்வாகாரேண விஸ்தாரம் ஞானம் சர்வஸ்ய திருஷ்டி ரூபத்வா சர்வதற்கு, எல்லாத்தையும் பார்க்கிறவரா இருக்க. ருக்வேதாதி விபாகேன சதுர்த்தா வேதாக வியஸ்தாக்கிரதா. ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் என்ற 4ஆக வேதங்கள் பிரிக்கப்பட்டன. ஆத்யோ வேதா ஏகவிம்சதிதா கிருதாக. இந்த ருக்வேதத்திலே 21 ரெசென்ஷன்ஸ். ஒவ்வொரு விதமாக மந்திரங்கள்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வராமல் 21 விதமா ருக்வேதம் இருக்கு. அதுல ஒரு சாக்கை தான் இப்ப இருக்கு நம்மகிட்ட. சௌனகீய சாக்கைன்னு ஒரு சாக்கை. 21 சாக்கையா இருந்தது போயிடுது எல்லாம் காலத்துல. ஜெர்மனிக்கு போச்சுன்னா இங்க எங்கேயும் இல்ல, அவ்வளவுதான். ஒரே ஒரு சாக்கை தான் வாசிட்டு இருக்க. அதே போலயே த்விதீயா ஏகோத்தர சததா கிருதா. எஜுர்வேதம் 101 சாக்கைகள் இருந்தது, 101 பேதங்களோட. இப்ப தைத்தரிய சாக்கைன்னு ஒண்ணுதான் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் நடுவுல கட்ட சாக்கைன்னு ஒண்ணு இருந்து, இந்த தைத்தரிய சாக்கையிலேயே சில பாகங்களை கட்ட மந்திரங்கள் காட்டகங்கள் வந்து படிச்சுட்டு இருக்காளே தவிர முழுமையாக காட்டக மந்திரம் இல்லை இப்ப. தைத்தரிய சாக்கை ஒண்ணுதான் இருக்கு. அதே போலயே சுக்ல எஜுர்வேதத்துல மாத்தியந்திர சாக்கை, காண்வ சாக்கைன்னு 2 சாக்கை, 101 சாக்கைகள் இருந்தது. இப்பொழுது என்னன்னா 3 சாக்கை இப்ப இருக்கு இன்னைக்கு. அதே போல சாமவேத சஹஸ்ரதா கிருதா 1000 சாக்கைகள். இப்ப ஜெய்மினி சாமான்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு தலவகார சாக்கான்னு 2 இருக்கு. அவ்வளவுதான். ஜெய்மினி சாக்கை தான் இப்ப எல்லாம் பாடிட்டே இருக்க. பாடினா ரொம்ப இருக்கும். சாமகான பிரியே அப்படின்னு சாமகானம் ரொம்ப இஷ்டம். ஒரே ஒரு சாக்கை தான் இருக்கு. அதுக்கப்புறம்
அதர்வ வேதோ நவதா சாகா பேதேன கிருதா. இப்படி தனித்தனியாக பிரிச்சு கொடுத்தார். அதை பிரிச்சு எல்லாருக்கும் ஒரு சாக்கையாவது ஒண்ணு வாசிங்க, அது போரும். நமக்கு சிலபஸ குறைச்சா ரொம்ப சந்தோஷம் தானே. அது யார் சார் கொடுத்தார்? வேத வியாசாச்சாரியர். அது மட்டும் இல்லாமல் டிராஸ்டிக்கா குறைச்சுட்டார். 1/4 சிலபஸ் குறைச்சா எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த வேதங்கள்ல இருக்கிற மந்திரங்கள், உபனிஷத்துடைய மந்திரங்கள் என்னதான் என்று தெரிந்து கொள்வதற்காக வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் பிரம்மசூத்திரங்களை எழுதினார். அதற்கு பிறகு அதோட திருப்தி அடையல, வேதத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களை அழகாக மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அழகாக சொல்வதற்காக கதையா எழுதினார் சார். 18 புராணங்கள், 18 உப புராணங்கள். இந்த கதை அழைக்கிறான்னு சொல்றானே, இது வேற யாரும் வேதாவியாசம். ஒவ்வொரு ஒரு சின்ன ஒரு மாறல் எடுத்துட்டு அதுக்கு ஒரு கதை. புராணங்கள்ல நம்ம விட்டோம். பழைய நாள்ல புராணங்கள்னா அதை எடுத்து சொல்லிட்டே இருப்பான். நம்ம ஊர்ல ஸ்திரீகள்லாம் படிக்கலன்னு சொல்றாளே தவிர டிகிரி வாங்கலையே தவிர அவளுக்கு எல்லாமும் தெரியும். ஏன்? இந்த தர்மங்களை கேட்டுட்டு சொல்லிட்டே இருப்பா. அது கேட்டே அவளுக்கு வாழ்நாள்ல எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணுங்கிறது தெரியணும். டிகிரியா வேணும், உத்தியோகத்துக்கா போகணும், வீட்டை பார்த்துட்டா போறாதோ. அப்படி அழகா பார்த்துக்கிறதா நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான பெண்மணிகள் தான். அப்படி விசேஷம் அது. அதுக்கெல்லாம் 18 புராணங்கள், 18 உப புராணங்கள் பண்ணினார். பிறகு மகாபாரதத்தையும் எழுதினார். மகாபாரதத்தை எப்படி எழுதினார்? வேதத்துல இருக்கிற எல்லா தர்மங்களும் பாரதத்துல இருக்கணும். பாரதத்துல காணப்படலைன்னா வேதத்திலையும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி அந்த தர்மங்கள்லாம் எடுத்து கோடிஃபை பண்ணி விசேஷமாக பண்ணி, அதுக்கப்புறம் மனுஷனுடைய வாழ்க்கையில ஹவு டு லிவ் அப்படிங்கறது வியாச ஸ்மிருதி அப்படின்னு ஸ்மிருதியை வேற பண்ணியிருக்காரு. இத்தனை பண்ணியிருந்தாங்க. மகானுடைய ஒரு பிறந்த நாள் இந்த மாசம் 15ஆம் தேதி வருது. குரு பௌர்ணமின்னு சொல்றது. ஒரு ஆச்சாரியனை அன்னைக்கு சம்பாவனை பண்ணக்கூடிய நாள் அன்னைக்கு. நாம எல்லாம் போய் நம்ம குருகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி நம்மளால முடிஞ்சது. மற்ற நாள்ல குரு யார்கிட்ட எதையும் வாங்கப்படாது. பூர்ணோஹி நாம பவதி ஆச்சாரிய, எல்லாத்தையும் பரிபூர்ணமா இருக்கிறவன், வேண்டாம்ங்கிற எண்ணம் இருக்கிறவன் தானே ஆச்சாரியன். சிஷ்யன் எடுத்தவன் இது வேணும் அது வேணும் எதிர்பார்த்தா அவர் குரு இல்ல. ஆனா சிஷ்யன் தன்னால முடிஞ்சதெல்லாம் குருவுக்கு கொடுப்பார். அதை கொடுக்கக்கூடியதான் குருவை சத்காரம் பண்ணக்கூடியதான். குருங்கிறது ஒரு இண்டிவிஜுவல்ல, குருங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த ரூபமாக இந்த சக்தி இருக்க அப்படின்னு சொல்லி குருவுக்கு பூஜை பண்ணக்கூடியதான குரு பௌர்ணமி 15ஆவது நாள். இந்த மாசம் 15ஆம் தேதி ஆஷாட மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடியது. அன்னியில இருந்து ஆரம்பிச்சு யதீஸ்வரால் உட்பட குரு பூஜை பண்ணணும். அந்த குரு மண்டலத்துக்கு பூஜை பண்ணணும். அன்னைக்கு விசேஷமாக நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்தி தத்புத்திர பரஹரஞ்ச அப்படின்னு நாராயணன் மகாவிஷ்ணுல இருந்து ஆரம்பிச்சு உங்க குரு பரியந்தம் 167 குருக்கள் ஒரு லிஸ்ட் வரிசையா அத்தனை பேரையும் அன்னைக்கு பூஜை பண்ணி, அதான் வியாச பூஜைன்னு சொல்றது. அந்த குருவனுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியதான உயர்ந்ததான ஒரு தினம். அப்படி வியாச ரூபமாக பகவான் இருக்க. இப்படின்னு ஏவம் அந்யானித புராணானி வியஸ்தானி அனேனா இது வியாசா பிரம்மா. சுத்த பிரம்மம் இப்படி வியாசரா இருந்தார் அப்படின்னு. அடுத்தது சர்வதிருக் வியாசா திரு வாசஸ்பதிரயோ நிஜா. இத்தனையும் படிக்கிறதுக்கு என்ன சார் லாபம்னா, படிக்கிறது தனக்கிட்ட இருக்கிறத. வித்யாக வை பிராமணமா ஜகாமா வேதம் சொல்றது. அந்தணரை வித்யை அடைஞ்சிருக்கு. எதுக்கு? சேவகையே நீ காப்பாத்தி கொண்டிருக்கணும். நம்ம எல்லாம் வாசிக்கிறோம், போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் வாசிச்சிருக்கேன். எம்ஏ மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. அப்புறம் ஏண்டா பண்ண ஏதோ ஒரு பேங்க்ல போனா, ஏதோ ஒரு உத்தியோகத்துல கவர்மெண்ட் ஆபீஸ் போனா என்ன ஞாபகம் இருக்குன்னு எல்லாம் மறந்து போயிட்டு சார். ஜெனரல் ஒரு இங்கிலீஷ் இந்து பேப்பர் வாய்ச்சா என்ன நாலேஜ் வருமோ அதான், அதை வச்சுட்டு காலம் ஓட்டுறான் சார் இவன் முழுக்க. படிச்சது முழுக்க சர்வம் கிருஷ்ணார்பணம். என்னென்னமோ கஷ்டப்பட்டு படிச்சதுல என்ன ஆச்சுன்னு அது உபயோகப்படல. வாழ்க்கை எது உபயோகப்பட்டிருக்க? சாதாரணமான ஒரு அரித்மெட்டிக்கோ சாதாரணமான இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதை வச்சுட்டுதான் எந்த உத்தியோகமா இருந்தாலும் ஏதோ ரிசர்ச் அசிஸ்டன்டா ஏதோ ஒண்ணு இருந்தால் ஒழிய அவ்வளவுதான் உபயோகப்படுறது. வேற மீதியெல்லாம் படிச்சது. எஸ்எல்சியில ஒரு பக்கம் சயின்ஸுங்கிறான், ஒரு பக்கம் சோசியல் ஸ்டடீஸுங்கிறான். இதுல ஏதாவது ஒண்ணுதானே உபயோகப்படுறது. அடுத்ததாக ஹிஸ்டரி வாத்தியாரா நீங்க போனாலும், ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா போனாலும் அப்ப சயின்ஸ் என்ன உபயோகப்பட்டுச்சு, கணக்கு என்ன உபயோகப்படும் கிடையாது. ஏதோ சிலதான் உபயோகப்படுறது.
ஆனா நிஜமாக எது உபயோகப்படுறதுன்னு பேசக்கூடியதான திறமை. அந்த திறமையானது எந்த பொருளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எடுத்து சொல்லணும். இந்த அந்தனரோட வேதம் வந்து சேர்ந்ததுமே சொல்றதான் அந்த வேதம். வித்யாக வை பிராமணமாஜ காம சேவதையே, என்ன காப்பாத்து, என்ன யோக்கியமான சிஷ்யனுக்கு என்ன கொடு. யார் வந்து கேட்கிறானோ, யாருக்கு வினயம் இருக்கோ அவளிடத்துல வேற எதையும் எதிர்பார்க்காத. வினயம் இருக்குமையானால் நீ அவளை கொடு. யோக்கியாய சிஷ்யாய தேயா, அதுக்காக என்ன பண்ணணும், காப்பாத்திட்டு இருக்கணும். ஆம்னா ஞானாம யோகேன வித்யாம் பிரசித்திலாமிவா, வேதத்தை படிக்காத போனா மறந்து போயிடும். ஆகையால் தினந்தோறும் படிச்சுட்டே இருக்கணும். எதுக்காக, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சிஷ்யன் வருவானோ இல்லையோ அவனுக்கு சொல்றதுக்காக மறக்கப்படாதுன்னு. அது மாதிரி இவனுக்கு அந்த சொல்லக்கூடியதான கெப்பாசிட்டி, வேதாத்தியனம் படிச்சு வேதத்தை நன்னா புரிஞ்சுண்டு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிடும். எந்த விஷயத்திலேயாவது பேசுறது. ஒரு எட்டுக்கால் குச்சி பத்தி பேசுங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பேசுவோம். அது என்ன சார் இருக்கு, பேசுவான், விஷயம் இருக்கு, அதுல வேதத்துல இருக்கு. சாதாரணமாக குதிரையை பத்தி பேசுவான், ஒரு 2 hours பேசுவேன். விவகாரம் அத்தனை விஷயங்கள், அத்தனை மந்திரங்கள் இருக்கு, நமக்கு தெரியாது. இந்த படிக்கிற காலத்துல இதுக்கு வியாக்கியானம் என்ன, இதுக்கு வியாக்கியானம் என்னன்னு வர்த்திகள் ரெடி. அதே போலயே இதை எங்கெங்க இடத்துல சொல்லி இருக்குன்னு ஹரிசாண்டல் ரெடி. ஒரு பரசுராமரை சொன்னா பரசுராமர் யாருடைய பிள்ளை, எப்படி பிறந்தார், அவருடைய என்ன விவகாரம், அவருடைய கையில இருக்கிற இப்படி. இந்த பரசுராமனை பத்தி வேதத்துல சொல்லி எப்படி சொல்லிருக்கு, எதிர்வேதத்துல எப்படி சொல்லிருக்கு, புராணத்துல எப்படி சொல்லிருக்கு, பிரம்மாண்ட புராணத்துல சொல்லிருக்கு, மற்ற புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, மற்றவருடைய கதல்டி இவருடைய பார்ட் என்ன, இப்படி எல்லாம் ஆரம்பிச்சா பாருங்க. இது ஒரு நிதி. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த வாக் சக்தியை கொடுக்கணும். அதை கொடுக்கிறவரும் உங்க பரமேஸ்வரன் ஆகியார். வாசோ வித்யாயாக பதிஹி வாசஸ்பதிஹி, வாக்குக்கு திறமை, எழுத்து எல்லோருக்கும் சொல்லக்கூடியதான திறமையை உள்ளவர் வாசஸ்பதிஹி. பிறகு இவரிடத்துல இருந்து உலகங்கள்லாம் உண்டாயிருக்கு, இவர் யார் இடத்துல இருந்து பிறக்கல. அயல் ஜனன்யாம் ந ஜாயதே இது அயோ நிஜா, யார் இடத்துல இருந்து பிறக்கல. இது சவிசேஷனம் ஏகம் நாம. ஆகையால் வாசஸ்பதிரயோ நிஜா, ஒரே நாம. வாசஸ்பதயே நமஹ அயோனிஜாய நமஹ அப்படி சொல்லக்கூடாது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நாமவாணி சொல்லும் பொழுது வாசஸ்பதிரயோனிஜாய நமஹ அப்படித்தான் சொல்லணும். அப்படிங்கிறது ரெண்டும் சேர்த்து ஒரு நாம. இப்படி சுதன்வா கண்ட பரசோ தாருணோ திரவிண பிரதஹ திவிஸ்பிருத் சர்வதர் வியாசோ வாசஸ்பதிரயோனிஜா அப்படிங்கிற நாம உபாசம். அடுத்ததாக திரிசாமாசாமதசாம நிர்வாணம் பேஷகம் பிஷக் சந்நியாசகிருத் சமசாந்தः நிஷ்டா சாந்தி பராயணம் அப்படிங்கிற நாமக்கள்.